முதல்ல உங்க தமிழ்ல எல்லாருக்கும் சில வார்த்தைகள் பேசுறீங்க. எல்லாருக்குமே வணக்கம். உங்களை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். சாரி, கொஞ்சம் நர்வஸா இருக்கு. எத்தனை பேர் ஐஸ்வர்யா அவங்களோட தமிழ் கிட்ட டிவியில கலக்கிட்டு இருக்காங்க? எவ்வளவு பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க? லெட்ஸ் ஜாயின் அப் ஃபார் ஐஸ்வர்யா தத்தாவே. தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார். ஒரு 17 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சென்னை வந்துட்டு. வரதுக்கு எவ்ரிடே உட்காந்து ட்ரை மட்டும் பண்ணிடுவோம். நல்லா படம் பண்ணணும், நல்ல டைரக்டரோட படம் பண்ணணும், அண்ட் நிறைய நல்ல ஆக்டர்ஸோட படம் பண்ணணும். ஒரு கதை சொல்கிறேன். ஸோ ஏதோ பர்த்டே பார்ட்டிஸில் போகும்போது இல்லை எங்கேயோ போகும்போது நாங்கள் எல்லாத்தையும் ஒரு பாட்டெல்லாம் முடிச்சிருவோம் சார். அது வந்து மஸ்காரா போட்டு மஸ்காரா போட்டு இல்லாமல் எந்த பார்ட்டி நல்லா இருக்கும்ல. ஸோ இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நான் டான்ஸ் ஆடுவேன் அந்த பாட்டுக்கு. உண்மையால வந்து இந்த இட் இஸ் ஆல்வேஸ் சேட் தட் நம்ம என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அது ஒரு நாள் நடக்கும். மேபி அதே மாதிரி இந்த பாட்டு எனக்கு நடந்துச்சு. டெஃபினெட்லி ரொம்ப அழகான பாட்டு. சொல்ற மாதிரி ராஜன் சார், நம்ம ப்ரொடியூசர், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தனா சாருக்கு ரொம்ப நன்றி இந்த பாட்டை எனக்கே கொடுக்கறதுக்காக. ஏன்னா இது ரொம்ப இட்ஸ் a very responsible song. Melvin sir, what a great beat sir. ரொம்ப I was so excited, ரொம்ப எக்ஸைட்டட் ஆகி தான் டான்ஸ் ஆடிருக்கேன். அண்ட் ரொம்ப நன்றி. நான் நம்படி உங்களுக்கு இந்த படம் அண்ட் இந்த பாட் ரொம்ப பிடிக்கும். வர 27th of September ஹிட்லர் ரிலீஸ் ஆக போது. நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இந்த படம் பாடுங்க. அதுதான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஹீரோ இங்கே இருக்காரு, நீங்களும் இங்கே இருக்கீங்க. அதே சமயத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டீங்க. மஸ்காரா போட்டு கேட்டாலே டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டீங்க. நான் எப்படி அந்த மஸ்காரா போட்டு நாயகனை கிங்க ஓஜி அவர்களை மேடைக்கு கூப்பிடாம இருக்க முடியும் இல்லையா? ஸோ நம்ம எல்லாரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அழகான தருணம். அண்ட் எஸ்பெஷலி சார், நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். விஜயாண்டி சார், இந்த பால் வந்து நம்ம ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு விஷயம் நாங்கள் எடுத்தப்போ இங்கே நாங்கள் நிறைய பார்த்துக்கிட்டிங்கன்னா யார் என்கொயர் பண்ணாலும் சார் வராரா பாடுவாரா, சார் வராரா பாடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும் கேட்டாங்க, சார் டான்ஸ் ஆடுவாரா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க சார் டான்ஸ் ஆடலாமா, சார் பாடலாமா, நான் சொல்லவா, எல்லாமே காத்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட நிறைய நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க சார். அதில் இந்த மாலோட மேனேஜர் ரொம்ப சின்சியர் ஃபேன். அவர் இங்கே வந்தார்னா நான் தான் வெல்கம் பண்ணுவேன்னு மத்தியானத்துலேருந்து ஃபோன் அடிச்சு கேட்டுட்டே இருந்தாங்க. பையனுக்கு அதனால அவங்கள வெல்கம் பண்ணோட. அதுக்கு முன்னாடி இந்த மேடைக்கு ஒரு வண்டர்ஃபுல்லான எனர்ஜி இதுமே வரப்போகுது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் போல let's have Vijay Anthony sir onto the stage. Yes sir, please come sir. It's payback time. I'm coming for you. நம்மளுடைய நெக்ஸஸ் விஜயா மால் முதல்ல உங்களை ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஐம் வெல்கமிங் தஸ்மீம் onto the stage. Please come தஸ்மீம். யா, ஹலோ எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ. ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க வாங்க. சார் நாளையிலேருந்து அவங்க நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாலில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ நீ நெக்ஸஸ்க்கு வேலை செய்கிற மாதிரி தெரியல, விஜய் ஆண்டனி சாருக்காக வேலை செய்கிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் சென்னை, எப்படி இருக்கீங்க? சத்தமே காணமே. இவ்வளோ இன்னும் தேங்க்யூ. தனா இங்க தனா சார் நம்ம லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட் அவர் இன்டர்வியூ கொடுக்க போறாரு. தேங்க்யூ ஸோ மச். இப்போ இன்னும் ஒரு 1 வீக்ல என்னோட நெக்ஸ்ட் படம் ஹிட்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்க ஆவலுடன் எதிர்பார்க்கக்கூடிய ரொமான்ஸ், ஃபைட், ஆக்ஷன் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையான திரைப்படம் வந்திருக்குது. நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லேயே ஒரு 5 தேட்டரில் ஓடணும்னு நினைக்கிறேன், பூரம் மால்லையே. ஆமாம், அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் ஆடிருக்காங்க.
அந்த படத்தை எல்லாரும் பாருங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. என்னப்பா உங்களோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. அது ஆமா அந்த பாட்டா எஸ் சார். ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸா? இல்ல, இன்னைக்கு நம்ம தேட்டர்ல பாக்குறோம். ஆ. பட் இருந்தாலும் ஒரு இந்த ரிங் சக்குக்கு Okay. ஐஸ்வர்யா உங்களுக்கு டீச் பண்ண ஆசைப்பட்டாங்க. டீச் பண்றீங்களா? ஆமா. சரி. ஒரு சின்ன ஒரு மூமெண்ட். சரி, சரி. நான் தூக்கி போட்டுமா? இங்க தட்டுமா அங்க தட்டுமா? அங்க போட்டுமா? எங்க வருதுன்னு பாக்கலாமா? சார் கேமரா விழுந்த பரவாயில்லையா? பாத்துக்கிறீங்களா? கேமரா போட போறீங்களா? சார் கேர்ள்ஸ் வேற வழி அங்கதான் போடுறேன். ஓகேவா? ரெடி ரெடி. தேங்க்யூ சார். அதாவது நாங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டது பாட்டு. எஸ் சார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காத்து இந்த ஸ்டேஜே அப்படியே ஃபயர் ஆக போகுது, அதுல டவுட்டே இல்லை. இல்ல நான் டான்ஸ் அடி தான் ஃபயர் ஆகுது. நான் சப்போர்ட் பண்ணுவேன். அவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க சார். நீங்க உங்க சப்போர்ட் தான் சார் எங்களுக்கு எல்லாமே. கண்டிப்பா, Yes, sir. Now, விஜய் ஆண்டனி சாருடைய performance பார்க்க காத்துட்டு மிகப்பெரிய டைட்டில் கொடுக்கலாம். பாட்டு தான் பாடுறேன். இல்ல சார். டான்ஸ் ஆடுறேன். டான்ஸ் ஆட போறீங்க. நான் கூட நிக்கிறேன். சரி. பார்க்கலாம். இல்ல சார். சரி, நீங்களும் வந்து ஏதாவது அதாவது ஓகே சார், பார்த்தலாம். ஓகே, லெட்ஸ் ஹேவ் தி ரிங் செக் சாங். ஒன்று பண்ணலாம். நீங்க டான்ஸ் பண்றீங்க இல்லையா? ஆமா சார். எஸ் சார். தேங்க்யூ. ஐஸ்வர்யா இங்க வாங்க. ஆனாலும் உங்களுக்கு என்ன நியாயம்? உங்களுக்கு மழை பெய்யும் ஜாஸ்தி. என்ன பார்த்து நான் பாடணும். ஆமா. ஆடியன்ஸ் பார்த்து பாடுறாங்க. அதான் எனக்கு புரியல. இன்னொன்னு என்ன பார்த்து ஆசாசையா பாடணும் ஐஸ்வர்யா நீங்க. மாமா நான் தான். இப்ப பாருங்க. மதுரை கார மீரா நானா. இப்ப என்ன பார்த்து பாருங்க. அதான் என்ன பார்த்தா சார், உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காங்க சார். அதாவது நம்ம டான்ஸ் நான் உங்களை என்ன பார்த்து பாருங்க. அந்த பாட்டு நீங்க என்ன பார்த்து பாருங்க. மதுரை என்ன பார்த்து சார், உங்களை வைபத்தான்னு ஒரு பேரே வச்சிருக்கேன் சார். வைபத்தா. 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 தேங்க்யூ. ஏன்னா எல்லாரும் வைபத்தா. போகல நீங்க அத்தான் கூப்பிட்டீங்க. நான் என்ன பண்ணணும்? தம்பி நான் என்ன செய்யணும்? அவங்க அத்தான் கூப்பிடுறாங்க. நான் என்ன செய்யணும்? இங்க வாங்க. மைக் கொடுங்க. மைக். இப்போ டோஷிலாக்கு நான் அத்தான். டோஷிலா எனக்கு யாரு வேணா? டோஷிலாக்கு நான் அத்தான். நான் அவங்க எனக்கு என்ன? சரி, ஓகே, ரெடி. பரவாயில்ல சார். நீங்களே வைங்க பேரு. இல்ல சார், இதுவாக இருந்தாலும் நீங்களாவே. ஃப்ரெண்டு. ஏன்னா எனக்கு பயமா இருக்கு சார் உங்ககிட்ட பேசுறது இல்லை. ஏன் வச்சுக்கோங்க, இந்த ஆங்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆங்கர்ஸாவே இருக்கிறது இல்லை உங்க கூட ஷோ பண்ணும்போது. ஏன்னா ஆங்கரே நீங்க நாங்க வரும்போது அச்சிச்சோ விஜய் ஆண்டனி சார் இன்னைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் ரோஸ்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வரும். பட் ஸ்டில் நீங்க எப்பவுமே ஸ்டேஜில் நின்று அந்த எனர்ஜி எனக்கு என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு கொடுக்குறீங்க. அது முடிஞ்சு இருக்கட்டும். அந்த வைபத்தாங்கிறது வந்து அத்தானை தாண்டி நான் வைபத்தா அத்தாண்டே இருங்க. ஏன் தாண்டுறீங்க? சொல்றீங்க, அப்படியே விட்டுருங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டேக் யூ சீட் சார். ஒரு வண்டர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் நம்ம காத்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் டேக் யூ சீட்.